ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலாவுக்கு வந்து இன்னையோட 1 வீக் ஆக போகுது. டுடே இஸ் அ லவ்லி மார்னிங். சி, சரவுண்டட் பை வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் ட்ரீஸ். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீஸ். சி, பேர்ட்ஸ் சிர்பிங், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. அண்ட் மை டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் ரியலி வெல். இட்ஸ் அ டீடாக்ஸ் ப்ரோக்ராம். அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் டுடே. எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஐ வில் ட்ரை as much as possible. பாப்பா எனக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே, ஆல் த ஒர்க் ஸ்ட்ரெஸ். கோழி கூவுது. இந்த கோழி கூவுற சத்தம்லாம் நம்ம சிட்டியில் கேட்க முடியுமா? சென்னையிலலாம் கோழி கூவுற சத்தம் கேட்டு காலையில் எந்திக்கிறோம். இட் இஸ் அமேசிங் அமேசிங் அமேசிங். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். அதான் நான் சொன்ன மாதிரி ஆல் த ஸ்ட்ரெஸ் இஸ் கோயிங் டவுன், லிட்ரலி கோயிங் டவுன். என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது இங்கே இருக்கும்போது. இந்த 1 வீக்லேயே எனக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஐ ஹவ் ஸ்டார்டட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ், ப்ரையாரிட்டி டு மை ஹெல்த். கெரியர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கெரியர் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். ஏன்னா இந்த ஆயுர்வேதா ரிட்ரீட்டுக்கு வர்றதுக்கான பணமே நம்ம கெரியரில் தானே சம்பாதிக்கணும். அது ஒரு மாதிரி இல்லை, கோழிலேருந்து முட்டையா, முட்டையிலேருந்து கோழியாங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிற ஜாபில் இருந்து வர்ற பணத்தில் தான் நம்ம ஆயுர்வேதா ரிட்ரீட் போக முடியும். ஆயுர்வேதா ரிட்ரீட் போகிறதே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குனதுனால தான் அப்படின்னு இட்ஸ் அ சைக்கிள். ஆனால் என்ன அப்படின்னா, ஒன் திங், ஒரு ரியலைசேஷன் என்ன எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் அட்டெண்டிங் யோகா மெடிடேஷன் செஷன்ஸ் ஆல்சோ. என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன்னா, ஒர்க் இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே, அவுட் சைட் வேர்ல்டில் இருந்து ஸ்ட்ரெஸ் எப்பவுமே இருக்கும் நமக்கு. ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் தட் ஸ்ட்ரெஸ், அதுதான் தட் மேக்ஸ் அஸ் டிஃப்ரெண்ட். நீ எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க போறியா, இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குப்பா, வாட் அபவுட் இட், எங்கே தான் இல்லை, ஆனால் நான் அதை ஷட் டவுன் பண்ணிடுறேன். ஐ க்ளோஸ் த டோர் ஹியர். ஓகே, இவ்வளோதான் என்னோடய ஒர்க். ஓகே, இதுக்கு மேலே நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதா இல்லை அப்படிங்கிற முடிவை நாம் மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும், நான் மட்டும்தான் எடுக்கணும். எனக்கு அதுதான் தெரியல, அதுதான் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ரீலேர்னிங் ஹவு டு லிவ் ஆக்சுவலின்னு சொல்லலாம். ஐ எம் ரியலி இட்ஸ் அ ரெவலேஷனுங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், மனசும் உடம்பும் நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம மென்டல் ஹெல்த் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஐ எம் லேர்னிங். ஐ டெல் யூ ஆல் த திங்ஸ் வாட் ஐ எம் லேர்னிங் ஹியர். ஐ டீச் யூ இன் த கம்மிங் வீடியோஸ். ஓகேவா? இன்றைக்கி இப்போ தான் எந்திரிச்சு எனக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நான் இனிமேல் தான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள்லாம் என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவீங்க. ஐயோ, இவ்வளோ ருசியான பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படின்னு ரொம்ப பொறாமப்படுவீங்க. ஓகேவா? பொறாமப்பட வைக்கட்டுமா? இட் வில் கம் இன் another 1 hour. 8 o'clock எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். 1 hour மணி என்ன 6:30 தான். அது 1.5 hours வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ஒர்த் இட். ஓகேவா? நான் பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது காட்டுறேன். இதுதான் அம்மாவுக்கு காலில் கட்டு போடுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. சரி, இதுதான் அந்த பேண்டேஜில் போடுறாங்க. என்னது இது? இது தானியங்களோட பொடி. தானியங்கள் பொடி. அது பாலில் போட்டு. ஓ சரி. இதுதான் காலில் கட்டிகிட்டு இருக்காங்க. 2 கால்லையும் கட்டிட்டு, அப்புறம் முட்டியில், அப்புறம் இதில் ஆங்கிள்லேயும். இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? 2 மணி ரிமூவ் பண்ணிடும். 2 hours இருக்கணும். இன்றைக்கும் காலையில் வாக் வந்துட்டோம். இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க. யூஸ்வலாக நான் மட்டும் வருவேன்.
சரி, எல்லாமே விவசாய நிலங்கள். சாரி, எங்கள் ஆட்டோ எல்லாமே ரொம்ப சவுண்டு வருது. இதோ இங்கெல்லாம் ஏதோ பயிர் பண்ணியிருக்காங்க. ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அந்த ஹே எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹார்வெஸ்ட் இஸ் டன். இந்த ஹே எல்லாம் ரோல் பண்ணியிருக்கு. இட்ஸ் ஸோ லவ்லி டு see all of this in the morning. மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. என்னோட லவ்லி லவ்லி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் சொன்னேன்ல, இது தாங்க என்னோட பிரேக்ஃபாஸ்ட். சி கீ. இட்ஸ் எ மெடிக்கேட்டட் கீ. இங்கே பாருங்கள், இந்த கீயில் 50 ml தருவாங்க காலையில் 8 மணிக்கு. அது மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட். தட்ஸ் இட். இந்த கீயை வந்து எனக்கு காலையில் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோ வருவார். இப்போ அவர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் வச்சு அதை அப்படியே நல்லா உருக்கி அந்த கொண்டு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குது, இங்கே இருக்குது. இதுவும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருக்கார் பாருங்க. மெஷர்மெண்ட் கப், இதில் 50 ml கீ கொடுப்பாங்க. அதான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், இதை வெறுமனே இப்படி குடிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் கடலை மாவு போட்டு அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையெல்லாம் போட்டு மைசூர் பாவா கிண்டி கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக தினம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா சூப்பராக மைசூர் பா, எல்லாம் ஸ்வீட்டு மைசூர் பா இல்லைன்னா கேசரி, எத்தனையோ இருக்குது கீயை வச்சு பண்ணுறதுக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வெறும் கீயில் மருந்தை போட்டு குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அழுவேன் காலையில். நான் யூஸ்வலாக என்ன தெரியுமா, ரைஸில் எல்லாத்துலேயுமே கீ பைத்தியம். நான் நல்லா கீ சாப்பிடுவேன். அது என்னென்னா கீ இஸ் ஹெல்தி ஆல்சோ இல்லையா, அதனால நல்லா சாப்பிடுவேன். டேஸ்டி ஆல்சோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் வாயில் கூட அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவேன். எங்கள் அம்மா சத்தம் போடுவேன், வெறும் வாயில் சாப்பிடாத, சூடு சாதத்தில் போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கீ பைத்தியம் நான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கீ தினம் குடிச்சு 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 எனக்கு இனிமேல் லைஃப்பில் கீயே சாப்பிட மாட்டேன்டா இங்கேருந்து போன அப்புறம் அப்படின்ட்டு எனக்கு நிஜமாவே ரொம்ப வெறுத்து போயிட்டேன் நான். அவர் சொல்லுவார், ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, மெடிசன் போட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் மெல்ட் பண்ணிட்டு வருவார் பாருங்கள். யூஸ்வலாக நம்ம கீயை உரிக்கணும்னா ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலரில் இருக்கும்ல, இது என்ன கலரில் இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் த மெடிசின்ஸ் தேவ் ஆடட் டு இட். அது எல்லாமே வந்து ஐ திங்க் தேர் சேயிங் கீ வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்மை ஸ்டேபிளைஸ் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு யுவர் ஸ்ட்ரெஸ் அப்டேஸ் இல்லையா. இந்த சின்ன மண்டைக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுங்க நமக்கு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அவ்வளோ இருக்குது நமக்கு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் தராங்க. சரி, படித்த பிள்ளைங்க தரும்போது நம்ம குடிக்கிறோம்ல, நம்ம நல்லதுக்கு தானே தராங்க அப்படின்ட்டு நான் அது வரும்போது காட்டுறேன். ஓகேவா, சூப்பராக இருக்கும். ரொம்ப பராமப்படுறீங்க தானே என்னை பார்த்து. எனக்கு என்னமோ இட்லி தோசை தராங்கன்னு பார்த்தீங்க தானே. இது தாங்க என் பிரேக்ஃபாஸ்ட். நான் குடிக்கும்போது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் கீ கண்டினியூ பண்ணுவீங்களா? கண்டினியூ தானா? நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் till the last day I leave. வாட்டர், ஹாட் வாட்டர் இதில் இருக்குது. அந்த ஹெர்பல் வாட்டர் ஹாட்டு தான். கீ குடித்த உடனே ஹாட் வாட்டர் குடிக்கணும். மெடிக்கேட்டட் கீ. அது ஹாட்டாக தான் இருக்குது. நான் ஹாட் பண்ணி ஹீட் பண்ணிட்டேன். இவரே இன்னொருத்தர் வருவார். இவர் கொஞ்சம் நம்புறாரு. அந்த இன்னொருத்தர் ப்ரோ ஒருத்தர் வருவார். அவர் இல்லை, இது ஃபுல்லாக நான் முடிக்கணும். நான் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கே நின்றுக்கிட்டே இருப்பார். ட்ரிங்க் ட்ரிங்க் அக்கா அப்படிம்பார். அப்புறம் இது ஃபுல்லாக குடித்ததுக்கப்புறம் இதில் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றி கலக்கி அதையும் குடிக்க சொல்லுவார். அதில் ஒரு ட்ராப் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு.
வெறும் கீயை குடிக்க சொல்லியிருந்தா கூட, இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, இத்தனை நாளாக இவ்வளவு கீ குடிக்கும்போது வெறுத்து தான் போயிடும். எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி குடிக்கும்போது நமக்கு அது பிடிச்ச ஐட்டமே. இப்போ சாக்லேட்ஸ் பிடிக்கும்னா தினம் ஒரு இவ்வளோ சாக்லேட் சாப்பிட வச்சா என்ன ஆகும்? சாக்லேட்டை பார்த்தாலே வெறுப்பு வரும்ல, அந்த மாதிரி தான். கலர் எப்படி இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு டேலாம் இது அந்த ஹெர்பல் வாட்டர் நிறைய அந்த என்னென்னமோ இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் வாட் எவர் போட்டு காய்ச்சி இந்த தண்ணி தான் கொடுப்பாங்க. வந்து இந்த ஃப்ளாஸ்கில் ஃபில்லப் பண்ணிட்டு போவாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப முடியலை. அண்ட் தென் ஸ்லோலி வேறு வழி இல்லைன்னு பழகிக்கிட்டேன் நான். அவங்க நம்மளை விடவும் போகிறதில்ல. நல்லா வார்ம் வாட்டர். ஐ திங்க் ஸோ தட் அந்த கீ வந்து நம்மளோட ஃபுட் ட்ராக்கில் படியாமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். எப்போவுமே ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டா அதுக்கு பின்னாடியே ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, டு வாஷ் இட் டவுன், லிட்ரலி டு வாஷ் இட் டவுன். ஜீரா வாட்டர்லாம் எனக்கு வீட்டில் குடிச்சு பழக்கம். ஆனால் இந்த ஹெர்பல் வாட்டர் எனக்கு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. முதல் நாள் நல்லா இருந்தது. முதல் நாள் குடிச்சப்பறம் மறுநாள் அதே ஸ்மெல்லு அதே டேஸ்ட்டுங்கும்போது அது ஒரு மாதிரி இருந்தது. ஒரு 2-3 டேஸ் அப்படி இருந்தது. இப்போ பழகிடுச்சு. ஹோல் டே தான் குடிக்கிறேன். அவங்க ஃப்ளாஸ்கில் நம்ம காலியாக ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ்க் இருக்கிறதே கொஞ்சம் ஹாட்டாக தான் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் இதில் ஊற்றி குடிச்சிட்டே இருப்பேன். யூஸ்வலாகவே நான் ரொம்ப தண்ணி குடிப்பேன் இல்லை, ஐ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். அந்த ஹேபிட்டே நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பல வருஷமாக ட்ரை பண்ணி தான் கொண்டு வந்தேன். சின்னதுலலாம் தண்ணியே குடிக்க மாட்டேன் நான். ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பாங்க என்ன எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம். அதுக்கப்புறம் நானே கற்றுக்கிட்டேன். ஸ்லோலி ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டேன். அது மாதிரி இந்த தண்ணி இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு எனக்கு. நம்ம அவங்க கொண்டு வந்து வைக்கிற ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து வைக்கிறாங்களே ஹாட் வாட்டர், இந்த ஹெர்பல், இது கொஞ்சம் இதுவாகிடும், கூல் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே கெட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி திருப்பி வார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹோல் டே அண்ட் ட்ரிங்க். வார்ம் வாட்டர் குடித்தா நல்லது அப்படிங்கிறாங்கல்ல. நான் வந்து எனக்கு வார்மாக குடித்தா அவ்வளோ ஒன்றும் பழக்கம் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் தான் குடிப்பேன் நான். இவங்க என்னமோ வார்ம் வாட்டர் ஆயுர்வேதாவில் வார்மாக தண்ணி குடிக்கிறது நல்லதுங்கிறாங்க. கேட்டுக்கலாம், கற்றுக்கலாம். இது என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய சைனஸ்க்காக ட்ரீட்மெண்ட். இது நசியம் சொல்லிட்டு சைனஸ். எனக்கு ஃப்ளேரப்ஸ் கிடையாது பை காட்ஸ் கிரேஸ், டச் வுட். ஏன்னா நான் ரெகுலராக வந்து நெட்டிபாட் பண்ணுறேன். அது நெட்டிபாட் கிளென்சிங் பண்ணுறதுனால ஃப்ளேரப்ஸ் வரதில்லை. ஈவன் டூரிங் ஸ்ப்ரிங் டைம் போலன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா ஃப்ளேரப்ஸ் இல்லாமல் தப்பிச்சிடுவேன் பிகாஸ் ஆஃப் நெட்டிபாட். அதுவும் ஆயுர்வேதாவோட ஒரு மெத்தட் தான், நம்ம நேசல் பேசேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது. அதை நான் முன்னே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நெட்டிபாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அடிக்கடி கன்ஜெஷன் இருக்கிறவங்களுக்கு அது பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஏர்லியர் ஸ்டேஜஸில் எனக்கு கன்ஜெஷன்ஸ் ரொம்ப இருந்தது. இப்போ வந்து அந்த சைனஸ் டெண்டன்சி இருக்குது இல்லையா, அதனால் ஒய் நாட் இங்கே இருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு கேட்டேன் நான். ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. ஓகே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அண்ட் இது வந்து ஃபேஸில் நல்லா ஒரு அந்த மெடிக்கேட்டட் ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மியூக்கஸ் எல்லாம் லூசன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இந்த ஃபேஸ் மசாஜ் பண்ணுவாங்க. அதுவே நல்லா சூடாகும் ஃபேஸ் நல்லா.
அப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டீம் எடுக்கிறோம் இல்லையா, ஸ்டீம் எடுக்கிற மாதிரியே அவங்க ஹாட் வாட்டர் எல்லாம் கொண்டு வருவாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் த நசியம் ட்ரீட்மெண்ட். அந்த ஹாட் வாட்டரில் டவலை முக்கிட்டு பிழிஞ்சிட்டு அந்த ஸ்டீம் பண்ணுறாங்க ஃபேஸில். அது பண்ணும்போது ஐ திங்க் மியூக்கஸ் வில் ரிலீஸ் ஃபுல்லி, லூசன் அப் ஆகிடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து நோஸில் ட்ராப்ஸ் போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்ட்ரில் 2 ட்ராப் போட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 4 ட்ராப்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தெர் வாஸ் நோ 6ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே டிட் 8 ட்ராப்ஸ் அண்ட் தென் 10 ட்ராப்ஸ் நேத்திக்கு. இன்றைக்கி 12 ட்ராப்ஸ் ஒரு நாஸ்ட்ரிலையும் போடுறாங்க. நாளைக்கு கூட 12 தான் போடுவோன்னு சொன்னாங்க. இது போட்டுட்டு நல்லா அது அப்படியே நம்ம சீக்ஸ்லாம், சீக்ஸ் அண்ட் நெத்தியில், ஃபோஹெட் எல்லாம், இதெல்லாம் அந்த மியூக்கஸோட பார்த்து தானே, ஏர் பேசேஜஸ் இல்லையா, அங்கே எல்லாம் அதை மசாஜ் பண்ணி அங்கே போக வைப்பாங்க. போக வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் என் தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்லோ விட்டு இப்படி கீழே இருக்கும், அப்படியே தலை கீழே தொங்குற மாதிரி கொஞ்சம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மருந்து எல்லாம் நல்லா உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அப்படியே பேர்னிங் சென்சேஷன் இருந்தது உள்ளே. இப்போ பழகிடுச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. அது என்னதுன்னா அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. நம்மளை வந்து இந்த சால்ட் வாட்டர் காகிள் பண்ணணும் இப்போ நான் இது முடிச்சிட்ட உடனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீயும் டர்மரிக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு துணியில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபயர் பண்ணிவிட்டு அந்த கங்கு இருக்கும் இல்லையா, அந்த ஃபயர் லைட்டாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வர ஸ்மோக்கை நம்மளை இன்ஹேல் பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம நேசல் கன்ஜெஷன் இருந்தால் அதை நல்லா ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஆல் த நசியம் ட்ரீட்மெண்ட் ஃபார் மை சைனஸஸ். நசியம் முடிஞ்சிருச்சு, அந்த சைனஸ் ட்ரீட்மெண்ட். மை ஃபேஸ் பிகம்ஸ் வெரி ரெட் ஆஃப்டர் தேட். அந்த மசாஜ் பண்ணாலே எனக்கு ரொம்ப ரெட் ஆகிடும் அப்படியே. இப்போ என்ன தெரியுமா, ஹோல் பாடி மசாஜ். இட்ஸ் த ஹாட் ஆயில் மசாஜ். அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, பிளிச்சில்ல, ஏதோ ஒரு பேர் இருக்குது, பிளிச்சில் தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் இப்போ போகிறேன். தே ஆர் கோயிங் டு கம் அண்ட் டேக் மீ. நம்ம ரூம்க்கே வந்து நம்மளை அவங்க தெரப்பிஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. திரும்ப மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இட்ஸ் கால்டு தெரப்பி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. மசாஜை இங்கே ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம். டீப் டிஷ்யூ மசாஜ் தானே இது, ஹாட் ஆயில் மசாஜ். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வாரமாக. அது ஐ ட்ரை டு ஷோ யூ ஹவு தே டூ இட். ஓகேவா, என்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அந்த பெட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரே சிரிப்பு உங்களுக்கு. இதுதான் மசாஜ் ரூம், தெரப்பி ரூம், ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் ரூம். இதோ இப்படி தான் ஆயில் இருக்கும். இது எல்லாமே நம்ம மேலே தேய்க்கிறது தான். ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதில் ஹீட் பண்ணி தான் மசாஜ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த மசாஜிங் டேபிள். பெரிய டேபிள், எவ்வளோ உயரமாக இருந்தாலும் படுத்துக்கலாம். இது தலையில் வச்சுக்கிறதுக்கு, மசாஜ் பண்ணும்போது தலையில் அது மேலே தலை வச்சுக்கிறதுக்கு. திஸ் இஸ் த மசாஜிங் செட்டப். ட்ரீட்மெண்ட் ரூம் இது தான். நான் ஆயில் மசாஜ் முடிஞ்சு வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப பசி, அதனால் ரூம்க்கே ஆர்டர் பண்ணிட்டேன் லஞ்சை. இங்கே 2 பேருக்குமே லஞ்ச் வந்திருக்கிறது. லஞ்ச் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஏதோ கொஞ்சம் ஸ்டீம்டு வெஜ், எப்போவுமே டெய்லி லஞ்சில் இது வந்துடும். லைட்லி ஸ்டீம்டு வெஜ், கூட்டு, மோர் குழம்பு. எப்போவுமே இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வீட்டில் போடுறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்கே பிக்கிள் நெல்லிக்காய் தான் தராங்க, ஆனால் ஒரு மாதிரி வெறுமனே சால்டட் மாதிரி இருக்குது. அந்த ஊற வச்ச நெல்லிக்காய் இருக்கும்ல, அது வித்தவுட் ஆல் தட் மசாலா ஸ்டஃப். அப்புறம் எப்போவுமே காய் 2 இருக்கும். கொத்தவரங்காய், தென் பீட்ரூட் பியூரி. இந்த பீட்ரூட் பியூரி மாதிரி வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது லஞ்சில் வரும். அண்ட் ஆல்சோ அப்பளம் வந்து தே நெவர் கிவ் யூ ஃப்ரைடு ஃபுட். ஸோ இது சுட்ட அப்பளம் தான். ஐம் கோயிங் டு ஈட் மை லஞ்ச். இந்த சாப்பாடு எல்லாமே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் டீடாக்ஸ் இல்லையா. இங்கே எல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு சொல்லிவிடுவாங்க, டயட் சார்ட் சொல்லிவிடுவாங்க. ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் இட் இஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அவங்கவுங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, அவங்களோட பாடி டைப்பை பேஸ் பண்ணி அவங்க என்ன காய்கறி சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அவங்க பால் சாப்பிட்லாமா, தயிர் சாப்பிட்லாமா,
அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கும் டயட் தராங்க. அவங்க சொல்கிற ஐட்டம்ஸை நம்ம கேன்டீனில் ஆர்டர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எனக்கு வீட்டில் உப்பு காரம் புளி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டே பழக்கம். அதனால எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்டு பழக்கம். அம்மா இஸ் ஸ்ட்ரகிளிங். எனக்கு ஓகே, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கிட்ஸ் பிறந்ததுலேருந்தே கிட்ஸுக்கு என்ன சமைக்கிறோமோ அதே உப்பு காரம் இல்லாமல் அந்த பருப்பு சாதம் இது பொரியல் காயின்ட்டு எல்லாத்துலேயுமே உப்பு காரம் எல்லாமே கம்மியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு, ஏன்னா 2 சமையல் செய்கிறது கஷ்டம் இல்லையா, 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து, அதனால் நாங்களும் அதையே சாப்பிட்டு பழகிட்டோமா. அதனால ஃபார் மீ இட்ஸ் ஓகே, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியல எனக்கு. இட்ஸ் குட் ஃபுட், ஆக்சுவலி இட்ஸ் வெரி சாத்விக் ஃபுட். இங்கே வெஜிடேரியன் மட்டும்தான், நாட் ஈவன் எக்ஸ், ஃபுல்லி வெஜிடேரியன் ஃபுட். ஆயிலி ஃபுட், ஃப்ரைடு ஃபுட் எதுவுமே இங்கே கொடுக்கறதில்ல அவங்க. எவ்ரிதிங் பாயில்டு ஆர் ஸ்டீம்டு, இல்லைன்னா இந்த மாதிரி சுட்டாப்பழம். இது ஃபுல்கா எல்லாமே கூட சுட்டது தானேம்மா? சப்பாத்தி அது கோதுமையில செய்யறாங்க. இல்லை சுட்டது தானே, ஸ்டவ்ல ஆயில் இல்லாமல் அப்படியே பிளேன்ல தானே வைப்போம். ஆல் ஹெல்தி ஃபுட்ஸ். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு 1:45 மத்தியானம், இப்போ 12 o'clock, 12:15 நினைக்கிறேன். ஒரு 1:45க்கு ஷிரோதரான்னு ஒன்று இருக்குது. அதான் சொன்னேன்ல, இட்ஸ் மெயின்லி ஃபார் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அது இங்கே தாரேன்னு சொல்லுவாங்க. பட் டாக்டர் கால்ஸ் ஷிரோதரா. பண்ணுற அந்த தெரபிஸ்ட் அவங்க எல்லாமே அதை ஷார்ட்டாக தாரேன்னு சொல்கிறாங்க. மேபி மலையாளமாக இருக்கும். அதுதான் இந்த மெயின் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங். அது அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு. அது என்னென்னா 3 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறாங்க. நான் காட்டுறேன். அதில் கீ எல்லாம் போட்டு ஐ ஸ்மெல். இது ஸ்பைசஸ் எல்லாமே, ஸ்பைசஸ்னால் மெயின்லி குங்குமப்பூ வாசனையெல்லாம் வருது அதில். அவ்வளோ பால் நம்ம தலையில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் போகும்போது காட்டுறேன். இட்ஸ் மெயின்லி ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ். இன்னும் ஐ ஈட் டிஃப்ரெண்ட்லி எப்போவுமே. அது கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன் த்ரூ மை ஃப்ரெண்ட். என்னென்னா வெஜிடபிள்ஸை முதல்ல சாப்பிடணும். தெர் இஸ் அன் ஆர்டர் வி நீட் டு ஃபாலோ. வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் எக்கு சாப்பிட்றீங்கன்னா நெக்ஸ்ட் யூ நீட் டு ஈட் ப்ரோட்டீன். அதுக்கப்புறமா தான் கார்போஹைட்ரேட் அண்ட் பருப்பு அதுக்கு வரணும். ஏன்னா பருப்பு இட்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கார்போஹைட்ரேட். ரைஸை விட பெட்டரானது, பட் இட் ஆல்சோ ஹேஸ் கார்போஹைட்ரேட். அதனால் அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸில் ஆரம்பித்து தென் யூ கோ டு ப்ரோட்டீன், தென் யூ கோ டு ஃபேட். ஏதாவது நட்ஸு சாப்பிட்றதா இருந்தால் யூ கோ டு ஃபேட். அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு கோ டு கார்ப்ஸ். இது ஜென்ரலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது, இது ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் டேஸில் எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு, எனி ப்ராப்ளம் யூ ஹாவ், அதுக்கு இன்சுலின் ப்ராப்ளம் தான். இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி ரைட்? இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி. இன்சுலினுக்கு நம்ம யாரோட பாடியும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, அது ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லைங்கிறது தான் அந்த இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டின்பாங்க. அது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ அது ஜாஸ்தி இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறதுக்கு இன் திஸ் ஆர்டர் சாப்பிட்டோன்னா இட் கெட்ஸ் ஸ்டேபிளைஸ்ட். அதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் படக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஆக்டிவிட்டி இருக்கிறது பெட்டர் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம். அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது எந்த ஆர்டரில்
சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப முக்கியம்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஸோ அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். தார போகும்போது நான் காட்டுறேன், ஷிரோதரா போகும்போது. ஓகேவா? தார பண்ணுற ரூம்மேட் தான் ஷிரோதரா. அதைத்தான் தார சொல்கிறாங்க. ஷிரோதரா தார ஒன்று தானே, ரெண்டு ஒன்று தான். அப்புறம் அந்த பால் சொன்னேன்ல, மெடிக்கேட்டட் மில்க்கு, கஷாயம் மெடிக்கேட்டட், அது பால் கீ எல்லாமே இருக்கும் அதில் மெடிக்கேட்டட். அது இன்னும் இது வழியாக தான் நம்ம தலையில் விழும். அப்புறம் நான் பாருங்க, இதோ ஸ்கூலுக்கு போகிற குட்டி பண்ண மாதிரி ஸ்பேஸ் பென்ஸ் 2 கொண்டு நர்சரிக்கு போயிடலாமான்னு இருக்கு. சரி, 2 பன் போட்டுட்ருக்காங்க. ஐம் கோயிங் டு டூ தாரை. காட்டுறேன் உங்களுக்கு. See, this is தாரை. It's very, very relaxing. See, I need more relaxing to do. So அப்புறம் பேசுகிறேன். தாரை முடிச்சுட்டு வந்துட்டேன். See, கொண்டை இன்னைக்கு இப்போ தான் தலை குளிக்கணும். தலை குளிச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரம் அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, சிவன் கோயிலுக்கு. அன்னைக்கு போயிருந்தோம்ல, அதே கோயிலுக்கு தான். இன்னைக்கு நைட்டு சாயந்தரம் ஏர்லி டின்னர் தானே எங்களுக்கு. அதனால் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். இப்போ தான் காலையில் 6 மணி ஆகுது. தெரியுதா? மின்மினி பூச்சி தானே அது. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் பார்த்ததே இல்லை மின்மினி பூச்சி இதுக்கு முன்னாடி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். See? So pretty. இன்னைக்கு காலையில் நாங்கள் அப்படியே வாக் வந்தோமா, அப்படியே இங்கே பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் பார்த்தோம். பியூட்டிஃபுல் டெம்பிள், பகவதி டெம்பிள். இது காலங்காத்தால் யாருமே இல்லை, அமைதியாக இருக்கீங்க. இங்கே வந்து 7 days முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ 7 days அந்த ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணாங்கல்ல, இன்னிலேருந்து அந்த ஆயில் மசாஜ் மாற்ற போகிறாங்களாம். தெர் இஸ் சம் மசாஜ், சம் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் வந்து இதுக்கு பேர் என்னமோ போட்லி அப்படின்னு சொன்னாங்க, ரைஸ் போட்லி அப்படின்னு சொன்னாங்க. ரைஸ் வச்சு, குக்டு ரைஸ், சாதம் வச்சு மசாஜ் பண்ணுவாங்களாம். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி போய் தான் பார்க்க போகிறேன். போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ரைஸ் வச்சு எப்படி மசாஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. I'll tell you after I see that. ஓகேவா? இன்னைக்கு போட்லியில் இந்த மாதிரி தான் ரைஸ் போட்டு நல்ல பால்ஸ் மாதிரி கட்டிடுவாங்க. இதை வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. என்ன ரைஸ் இது? நவரா ரைஸ். சரி, இந்த மாதிரி தான் கட்டதுக்கப்புறம் அது இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இது எல்லாமே கட்டி வச்ச போட்லி. அதுக்கப்புறம் அந்த ஆயிலும் மசாஜ் பண்ணுவாங்க. அந்த போட்லி வந்து அந்த பாலில், சூடு பாலில் அதில் டிப் பண்ணி நம்ம மேலே மசாஜ் பண்ணுவாங்க. இட்ஸ் ரியலி குட் ஃபார் போன்ஸ். எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சிவன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே யானையும் இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்பு எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப எடுத்துக்க கூடாது. ஐ எம் கோயிங் டு ஃபாலோ தட். நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க தானே? ஏன்னா வாழ்க்கை ஒரு தடவை தாங்க. அதை நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். நம்ம வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் பத்தாது. ஓகேவா? உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். பாய்.